வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் தோழர் சத்தியமூர்த்தி. வாங்கல் அவரோடு உரையாடும். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் குறித்து நம்ம பேச போறோம். முதல்ல ஆதரவு கொடுத்தாச்சா, ஆட்சி அமைத்திடும், அவ்வளவுதான், இனிமேட்டு எங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்டுகளை தாவேக அரசு வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கான்றதை நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சமீபத்தில் 2 சுற்றறிக்கை இது தொடர்பாக தான் வந்துச்சு. இன்னைக்கு அது தொடர்பான ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் கையில் எடுத்திருக்காங்க. யாருக்கு எதிராகன்னு பார்த்தோம்னா தலைமை செயலாளரை எதிர்த்து ஒரு போராட்டமாக தான் இது பார்க்கப்படுது. ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி கேள்வி கேட்கல? இதற்காக இந்த போராட்டம், இந்த தலைமை செயலாளரை பதவி நீக்கம் செய்யணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை யார் பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்ல மாட்டாங்களே. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இதை பண்ணணுமே. இப்ப 2 சுற்றறிக்கை வெளியாச்சு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த குஜிலியம்பாறை வட்டாட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய டேட்டா எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வெளியாகுது. மறுபுறம் பார்த்தோம்னா மாணவர்கள் போராடக்கூடாது, குறிப்பிட்ட இடதுசாரிகள்னு சொல்றாங்க. அப்ப இது போன்ற சுற்றறிக்கை தாவேக அரசுக்கு தெரியாமலே வந்துருச்சா? இப்ப நேரடியாக இந்த கண்ணம் என்பது சாய்குமாரை நோக்கி வைக்கிறாங்கல்ல, இதுல இருந்து விஜய் அவர்கள் தப்பிக்கப்படுகிறார்களா? எதுக்கு அவரை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்கன்றதா அனைவருடைய ஒரு கேள்வியா இருக்கு. உங்களோட பார்வை என்ன? அதாவது கம்யூனிஸ்டுகள் போராடுறது ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லாத்தையுமே முன்னாடியே கணிச்சு போராடுறவங்க தான் கம்யூனிஸ்டுகள். அவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா 20 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிறது என்னன்னே தெரிஞ்சிடும். அதை கெஸ் பண்ணி அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. எப்போதுமே நடந்துருக்கிறாங்க. இந்த போராட்டம், இந்த இந்த கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடுதல் அப்படிங்கிறது, கம்யூனிஸ்டுகளை ஒடுக்குறதுங்கிறது இப்போ இந்த ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறமா அதிகமாக நடக்குது. இது ஒன்றிய அரசுலேயும் நடக்குது. இப்போ ஒன்றிய அரசில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் ஒரு உரையில் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் ஒரு கோழைகள் அப்படின்னு புகழப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக கம்யூனிஸ்டுகள் அங்கே யாருமே இல்லை, எம்பிஸ் இல்லை. கம்யூனிஸ்டுகள் ஒரு கோழைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ராஜ்யசபாவில் தான் இவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கே கேரளாவிலேருந்து ஒரு எம்பி இருக்கிறாரு, அவர் தான் இருப்பாருங்க. அந்த அந்த சபையில் யார் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க கோழைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கம்யூனிஸ்டுக்கு மேலே வன்மம் கொண்டு தெரிகிறது ஆர்எஸ்எஸ், பிஜேபி பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு அடுத்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் விஜய் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரா அல்லது இந்த அதிகார வர்க்கம் நடத்துதா? ஏன்னா இது சொல்கிற மாதிரி ரெண்டு பார்வை இருக்குது. இல்ல, அது அதிகார வர்க்கம் நடத்தினாலுமே அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஆமா, அதான் விஜய் சைன் பண்ணாம அல்லது விஜய்க்கு தெரியாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான், கண்டிப்பா இல்லை. கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. கம்யூனிஸ்டுகள் யார், அவங்களோட கடந்த கால வரலாறு என்ன, அவங்களோட பங்களிப்பு என்ன சமூகத்துக்கு, இதெல்லாமே விஜய்க்கு தெரியுமா நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியுமான்னு தெரியாது. யாரோ போய் அவங்க இருந்தால் தான் நீங்கள் ஆட்சி பண்ண முடியும், அவங்களோட உதவி தேவைன்னு சொல்லியிருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் போய் பார்த்துட்டு பார்ப்பல. அவங்களோட கம்யூனிஸ்ட்னா அவங்களுக்கு என்ன, தோழர் 2 இட்லி மேலே இருக்கிறது நம்ம இட்லி இல்லை அப்படிங்கிறதான் அவரோட கம்யூனிஸ்ட் புரிதலாக இருந்திருக்கும். அதை தாண்டி அவருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் அதெல்லாம் எந்த படத்துலையுமே ஒரு படம் கூட அவர் அரசியல் படம் பண்ணதே கிடையாது. எந்த படத்துலையும் ஒரு சின்ன ஒரு கட்சிக்காரனாவோ புரட்சிகரமான படங்கள் எதுவுமே புரட்சின்னு இல்லை, ஒரு கிளை செயலாளர் கூட நடிச்சதே கிடையாது. அரசியல் சம்பந்தமான ஒரு வார்த்தையோ எதுவுமே வந்ததே கிடையாது. அப்போ அரசியலை பற்றி அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் இருந்திருக்கிறாரு. ஆனால் இது இப்போ கம்யூனிஸ்டுகள் ஏன் விஜய குற்றச்சாட்டலை, ஏன் அரச குற்றச்சாட்டல் தெரியல நம்மளுக்கு. நேரடியாக போய் அதிகாரிகள் அலுவலர்கள் தான் பேசுகிறாங்க. எல்லாத்துக்குமே அரசை எதிர்த்து போராடுகிற, முதலாளிகளை எதிர்த்து போராடுகிற கம்யூனிஸ்டுகள் விஜய்ங்கிற பேரையோ தாவேகங்கிற பேரையோ இதில் சொல்லவே இல்லை. அந்த கேள்வி எதற்காக இந்த தயக்கம்? இல்லை, அது விஜயை பாதுகாக்கிறதா தோணுது எனக்கு தெரிஞ்சு. விஜயை பாதுகாக்கிறதுக்காக நினைக்கிறாங்களா, என்ன அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ அரசாங்கம் விஜயோட அரசாங்கம் தான். இப்போ போன ஆட்சியில் இப்போ சில தவறுகள் நடக்குது. இப்போ அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, இவ்வளோ கொலைகள் நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இதுக்கெல்லாம் விஜய் அரசு காரணம் இல்லையான்னு கேட்குறப்ப அதெல்லாம் தடுக்க முடியாது, அதெல்லாம் நெடிய ப்ராசஸ்ஸு, அதை மனிதர்களாக தான் பார்த்து திருந்த வேணும்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சுய ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு மானுடவியல் பாடம் எடுக்கிறாங்க. இந்த பாடம்லாம் எதுக்கு நீங்கள் முன்னாடி எடுக்கலைங்கிறது தான் நமக்கு கேள்வி. போன திமுக ஆட்சியில் நடந்தப்ப அந்த அரசு நடவடிக்கை எடுத்தது. பல பிரச்சனைகளுக்கு 6 மாதங்களுக்குள் நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா பல்கலைக்கழக அந்த ஞானசேகரனுதாக இருக்கட்டும், விளாத்தி குளத்தில் அந்த சிறுமியோட அந்த கொலையாக இருக்கட்டும், அஜித்குமார் கொலை வழக்காக இருக்கட்டும், சாத்தான் கொலை, எல்லாத்துக்கும் இல்லை சாத்தான் கொலை கூட 2-3 வருஷம் ஆச்சு. நான் சொன்ன இந்த 3 விஷயங்களும் 6 மாதத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்தாங்க கோர்ட்டில்.
ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக போன வருஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அந்த அரசை பார்த்து அவ்வளோ அவதூறுகளையும் புறச்சூழலேருந்து வந்த அழுத்தங்களுக்காக இந்த எதிர்கட்சிகள், இதே கம்யூனிஸ்டுகள், விசிகா ரொம்ப கடுமையான விமர்சனங்களையும் போராட்டங்களையும் அறிவித்தாங்க. வந்து கடுமையான சொற்களை அன்னன்னைக்கு ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு காட்டுத்தனமான ஒரு காட்டு திருப்பார் நடக்குது. ஒரு 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 அதிகார திமுறல் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. 2 பேருமே டைரக்டா அதிகாரிகள்னு போறாங்க. இல்ல மற்ற கட்சிகள் யாருமே பேசலன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அமைச்சரவைக்குள்ள போயிட்டாங்க, பேச முடியல. இப்ப கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அப்படின்ற ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாங்க. இப்ப அமைச்சரவையிலும் இல்ல. அப்ப தைரியமாக கேள்வி கேட்கலாம்ல. நீங்க சொல்லிடுற மாதிரி தாவேக அரசை பாதுகாப்பதன் மூலியமாக என்ன கிடைக்க போகுது கம்யூனிஸ்டுகளுக்கு? இல்ல அது தெரியும். ஆதரவுல இருக்கிறாங்க. ஒரு ஆட்சி அதிகாரத்துல ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்னாடி இருந்தது கிடையாது. இப்போ கூட்டணியில இருந்தாங்க அங்க. எப்படின்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணினா ஆதரவு கொடுத்தாங்க திமுகவுக்கு. இப்போ இது வந்து அவங்க மேல் ஆட்சி நடக்குதுல்ல, அவங்களால தான் இந்த ஆட்சியே நடக்குது. விசிகா கம்யூனிஸ்டுகளோட ஆதரவுல தான் ஆட்சி நடக்குது. அவங்க வெளில வந்துட்டாங்கன்னா ஆட்சி கலக்கி போட்டுரும். அதுக்காக இது மேலிடத்துல மரியாதை கொடுக்கப்படுதா, அல்லது வேற ஏதாவது அவங்களுக்கு வந்து கவனிக்கப்படுறாங்களா, அதை வந்து விட்டு கொடுக்காம, அல்லது வந்து அதை என்ன சொல்றது, கவனிக்கப்படுகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தா இந்த மாதிரி 2 நோட்டிபிகேஷனே வந்திருக்காது. அட்லீஸ்ட் அதிகாரிகள் மேல வச்சுட்டாங்க. விஜய் மேல அமுல் பேபி ஒன்றும் பண்ணாதீங்க, தங்கத்தை எதுவும் திட்டாதீங்க, செல்லத்து மேல செல்லம் பாவம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. நீங்க உண்மை இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து முதலாளி தானே. முதலாளி எதுக்க வேண்டியதானே உங்க வேலை. அவர் அவ்வளோ பிளாக் டிக்கெட் விற்று தான் நீங்க அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணி தான் நீங்க அவர் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை. இந்த பிளாக் டிக்கெட் விற்றதோ, அவர் அவ்வளோ சொத்து வச்சிருந்ததோ, அவர் வரி ஏய்ப்பு செஞ்சு ஒரு கேஸில் மாட்டினதோ இவ்வளவும் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய சுரண்டலா பண்ண அந்த நடிகர் ஆட்சி அமைக்கிறாருன்னா அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அதெல்லாம் தாண்டி போய் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் இப்படியான ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது நீங்கள் டைரெக்டாக ஆட்சியை எதிர்க்கணும். அவருக்கு அழுத்தம் கொடுத்தா தானே அவரு போய் கேட்பாப்புல. நீங்கள் டைரெக்டாகவே அதிகாரிக்குன்னு போயிட்டா நம்ம மேலே தான், அதாவது அவர்கிட்ட டைரெக்டாக பிரச்சனையை சொன்னாலே அவர் காதில் வாங்குற ஆள் கிடையாது. கடந்து போயிடறவரு போங்கடான்ட்டு போயிடுவாப்புல. இப்போ நீங்களாவே அவரை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக அவருக்கு செய்தியே போகாது. யாரும் அவங்களுக்குள்ள பிரச்சனை போல இருக்கு, அவர் பதில் சொல்லிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால கம்யூனிஸ்ட் தோழர்கள், விசிக தோழர்கள் அரசுக்கு தான் நெருக்கடி கொடுக்கணுமே ஒழிய அதிகார மையத்தில் போயிட்டு நீங்கள் ஒன்றும் அதிகாரிகள் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆக்சுவலாக அதிகாரிகள்னு என்ன பண்ண முடியும்? அவரு இப்போ முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல அதிகாரத்தை செயல்படுத்துகிற இடத்துல ஒரு தலைமை செய்ய அவரை போய் யாரும் என்ன பண்ண முடியும்? ஒரு அந்த போலீஸ் ஏதாவது பண்ணிட முடியுமா? இல்ல ஒரு கிளர்க் பண்ணிட முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருடைய இந்த பதவி காலத்தை நீட்டிப்பு செஞ்சதே விஜய் அவர்கள் தானே. அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அதேதான். இப்போ போன ஆட்சியில இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் நடக்கும் பொழுது எல்லா அதிகாரிகளும் மாற்றப்படுவார்கள், கிளப் பண்ணுவாங்க. அது தேர்தல் ஆணையத்தின் ஆட்சியாகத்தான் ஒரு 2.5 மாசம் நடக்கும். அப்ப எல்லாரையும் மாத்தினாங்க. திரும்ப தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தேர்தல் ஆணையத்தில் மாற்றப்பட்ட எல்லா அதிகாரிகளையும் மாற்றி இவங்களுக்கு தேவையான அதிகாரிகளை பக்கத்தில் வச்சு ஷஃபிள் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க மாற்றாத ஒரே ஆள் இந்த தலைமைச் செயல் அதிகாரி. அங்கே தான் நம்ம சந்தேகம் வருது. ஏன்னா நீங்கள் வந்து திமுக போட்ட அல்லது தேர்தல் ஆணையம் போட்ட யாரு மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் நீங்கள் எல்லாரையும் மாற்றினீங்க இல்லைங்களா? அப்போ அவங்க எல்லாரையும் மாற்றிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மூலாதாரம் யார்? தலைமை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி. அவரோட ஆணைக்கிணங்க தான் இவங்க எல்லாரும் செயல்பட போகிறாங்க. நீங்கள் அவங்கள மாற்றாம இவங்கள மாற்றினா எந்த யூஸும் இல்லை. நீங்கள் அவங்கள மட்டும் மாற்றிட்டு இவங்கெல்லாம் வச்சுருந்தா கூட அதோட தன்மை வேற. ஆக நீங்கள் அவங்கள மாற்றாம நீங்கள் இவங்கள மட்டும் மாற்றினீங்கன்னா அவங்களுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மொத்த சிஸ்டத்தையும் சரி பண்ணுறீங்களா, மொத்த ஆட்களையும் நீங்க போட்டு வச்சிருக்கீங்களாங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இந்த தயக்கம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்களால நேரடியாக விஜய் அவர்களை எதிர்த்து பேச முடியல. அதாவது எதிர்த்து பேச முடியும்னா அவரை மென்ஷன் பண்ணி எங்கேயுமே குற்றச்சாட்டை நேரடியாக முன்வைக்க முடியல. சரி, ஓகே, ரைட்டு. ஆனா செங்கோட்டையன் என்ன பேசுறாருன்னா, இப்படி இந்த வட்டாட்சியர் மூலியமாக இந்த சுற்றறிக்கை வெளியாகுது என்றால் நாங்க தான் அவரை சர்வேக்கு அனுப்பிச்சு வச்சோன்னு சொல்லி செங்கோட்டையன் பேசுறாரு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே வாச்சாத்தி வழக்குல இருந்தே செங்கோட்டையன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒத்து போகாது. அப்ப நேரடியாக அவர் எதிர்த்து பேசலாம்ல. ஏன் செங்கோட்டையனை கூட எதிர்க்க முடியாத அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் இறங்கிட்டாங்க? இல்லை, நேரடியாக எடுக்க முடியுதுங்களா? அப்போ கம்யூனிஸ்டுகளோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, நாங்கள் எதுக்கு இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நேராகவே எக்ஸ்போஸ் பண்ணிடுவோமேன்ட்டு பண்ணுறாங்க போல இருக்கு. இப்போ ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணுறது இருந்தால் நேரடியாகவே அவர் ஒரு பிஜேபியால் போடப்பட்ட ஒரு தலைமைச் செயல் அதிகாரி, தேர்தல் ஆணையத்தால் போடப்பட்டவர், அவரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நோக்கமாக இருக்கலாம். ஒருவேளை அது பண்ணியிருக்கலாம்.
ஏற்கனவே செங்கோட்டையனுக்கும் சண்முகத்துக்குமே நேரடியான ஒரு பஞ்சாயத்து இருக்குது வாச்சாத்தியில். ரெண்டு பேர் அதே அந்த கேஸில் 2 பேரும் நேரடியாக சம்மந்தப்பட்டவர்கள். அப்போ இதுலேயும் வந்து நேரடியாக ஒரு அதிகாரியை போய் கம்யூனிஸ்டுகள்லாம் பார்த்து என்னன்னு பாருங்க, தூக்குங்க, அவங்க டீட்டெயிலாம் எடுங்கன்னு சொன்னது வந்து நான் தான் சொன்னேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறது வந்து இது 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 பின்னாடி எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருப்பதாக தான் தெரியுது. அது வந்து கம்யூனிஸ்டுகள் அது ஓப்பனாக சொல்லணும், அல்லது விஜயாவது இதை பார்த்து என்னன்னு நம்மளுக்கு வந்து டீட்டெயில் சொன்னோம். இப்போ எதுவுமே தெரியாமல் டைரெக்டாக போய் ஒரு அதிகாரியை மிரட்டலாம் எதுவும் ஆகிடாதுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், அதிகாரியை மிரட்டதுனாலையோ அதிகாரியை நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கறதுனாலையோ ஒன்றுமே, ஏன்னா அவர் தான் அதிகாரமே, உச்சபட்ச அதிகாரமே மாநிலத்தில் அவர் தானே இருக்கிறாரு. அவரை தாண்டி யாரை பண்ண போறீங்க? முதலமைச்சர்னே தெரியலன்னா அவர் கண்ட்ரோல் கீழ தான் எல்லாம். அதுக்கு மேல நீங்க போடணும்னா ஒன்றிய அரசுகிட்ட தான் போகணும். ஒன்றிய அரசு தான் உங்களை வந்து கோழைகளுங்குது. இப்போ நீங்க இந்த அதிகாரியை மாத்தணும்னா யாரால மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் மாற்றணும். முதலமைச்சர் மாற்றணும்னு நினைச்சிருந்தா அவர் ஆட்சிக்கு வந்த போதே மாத்திருப்பாப்ல. அப்போ மாத்தலைன்னா அவர் மேல அவருக்கு வந்து ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ அதையும் தாண்டி நீங்க வந்து அந்த தலைமைச் செயலாளரை மாற்றணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒன்றிய செயலாளருக்கு, பிரதமருக்கு, அங்கே உள்ள சீஃப் செக்ரட்டரிக்கு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும், போராட்டம் பண்ணணும், அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும். நீங்க வந்து இங்கே போராடி இந்த அழுத்தத்தை முதலமைச்சருக்கே கொடுக்கலாம்ல. இப்ப அவர் தானே பதவியை நீட்டிச்சாரு. இப்ப நம்ம வந்து இது எல்லாமே ஒன்றிய அரசு தான் முடிவு பண்ணதுன்னு விட்டோம். அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்குன்னு தெரிஞ்சு. விஜய் கிட்ட போய் மாநாட்டிக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நம்மளே வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்குவோம், விஜய் கிட்ட சொன்னா ஒன்றும் நடக்காது. அதனால நம்மளே, ஏன்னா இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னா கூட்டணி கட்சி தலைவர்களே வந்து விஜய் வந்து சந்திக்க மறுக்கிறாருன்னு ஒரு செய்தி வருது. என்னன்னா கூட்டணி அவங்க ஆட்களே சந்திக்கிறது இல்லை, அவங்க எம்எல்ஏக்களே அவர் சந்திக்க முடியறது இல்லை. யாராவது சட்டமன்றத்துல வரும்போது பாக்குறது மட்டும் தான் இருக்கு. இல்ல சட்டமன்றத்திலே பார்க்க முடியலையாமே, தாவேகா எம்எல்ஏக்கள் கதறாங்க, சிரிக்கிறத பார்க்க முடியல. போட்ட ஒரு டிவி வைங்கிறாப்ல. எதுக்கு டிவி வைக்க சொல்றாப்ல? எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியில இருந்து அசிங்கமா வந்து அவமானப்படுத்த மாதிரி பேசுறாங்களாம். அதை கூட வந்து பாசிட்டிவா எடுத்து சிரிக்கிறாராம் அவரு. அதுதான் மாற்றான் தோட்டத்து மளிகை உண்டுன்னு ரசிக அண்ணா சொன்னது என்னன்னா, நல்ல விமர்சனங்கள் வந்தால் நீங்கள் வந்து அதை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல விமர்சனங்கள் வந்தால் கற்றுக்கொடுங்க, அதை வந்து ரசிக்க கற்றுங்கன்னு சொன்னாப்புல. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த எம்எல்ஏ அசிங்கமா பேசுனா கூட அதை கூட எங்க அண்ணன் சிரிச்சு பாக்குறாப்புல. அதுக்காக ஒரு டிவி வைங்க, அந்த நேரத்தில் எங்க அண்ணன் சிரிக்கிறாரு இல்லையா, அதுக்கு ஒரு டிவி வேணும்னு ரொம்ப கூச்சநாச்சம் இல்லாமல் கேட்குறாங்க. அதை தாண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ விஜய் இடம் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னு ரொம்ப நாளாக இப்போ குற்றச்சாட்டு போயிட்டு இருக்குது. அவருக்கு வந்து க்ரௌட் ஆகாதுங்க எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு வந்து கூட்டம் பிடிக்காது, அப்புறம் வந்து இந்த வேர்வை பிடிக்காது, இந்த டஞ்சன் ஹேண்ட்ஷேக் இது எதுவுமே பிடிக்காது. அவர் கூட்டத்தோடு இருக்கிற ஆளே கிடையாது. அவர் வந்து அதனால தான் சட்டப்பேரவையில் இருந்த ரூமை நாமக்கல் கவிஞர் மொழி 10வது மாடிக்கு மாத்திராப்புல. மக்களோட இருக்கிறவன்னு நினைக்கிறவன் மேற்கொண்டு இன்னும் வந்து நெருக்கமாக நினைப்பான். நம்ம ஆளு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டே இருக்கிறாப்ல, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணே அப்படிங்கிறாப்ல. ஒரு 200 பேர் வந்து மக்களை வந்து பார்க்க வராங்க முதலமைச்சர். அதனால வந்து இடம் பத்தல, 10வது மாடி கொண்டு போயிட்டா இவங்க 10 மாடி ஏறி ஈஸியா வந்துருவாங்க. பார்க்க வரவங்க யாரு தெரியுமா? அவங்களை பார்க்க வரவங்க எளிய மக்கள் வருவாங்க. சோத்துக்கே வழி இல்லாதவன், தெம்பே இல்லாதவன், அவங்க தான் அவங்கள பார்க்க வருவாங்க. அவங்களால 10 இப்போ கரண்ட் நின்று போச்சு, நீங்க உங்க ஆட்சியில் அப்படியே பல இருக்குது, கரண்ட் நின்று போச்சுன்னா 10வது மாடிக்கு ஒருத்தன் எப்படி வருவான்? ஒரு பெரியம்மா எப்படி வரும்? ஒரு தாத்தா எப்படி வருவார்? இன்னும் தெரியுமா, ஒரு 60 வயசுக்கு மேலே உங்களால் லிஃப்ட்லேயே போக முடியாது, மூச்சு திணறும். நுரையீரல் பிரச்சனை இருந்தால் மூச்சு திணறும். லிஃப்ட்லேயே பல பேரால் வர முடியாது, 10வது மாடியில் வச்சிருந்தா கூட வர முடியாது. கூட்டணி கட்சி தலைவர்களே பார்க்காத ஒரு நபர் எப்படி சாமானிய மனிதர்களை பார்க்க? அதான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து தெரிஞ்சே வந்து டிஸ்டன்ஸ் கீப் பண்றீங்க. உங்கள்ட்ட ஃபைல் டெய்லி தூக்கிட்டு வரணுமா? அங்கேருந்து தூக்கிட்டு வரணுமா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இதை எதிர்த்து பேசணும். இதை எதிர்த்து கூட்டணி கட்சிகளான அண்ணன் திருமாவளவனர்களோ தோழர்களோ யாருமே பேசல. இந்த 2 சுற்றறிக்கை இடதுசாரிகள் மீதான இந்த அடக்குமுறை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன அந்த அறிவிப்பை தெரிவிச்சிருந்தாருன்னா, கூட்டணியை அறிவிச்சிட்டாரு. இப்ப இவர் தலைமையில இருந்து ஒரு கூட்டணி அறிவிப்பை கொடுக்குறாரு. இவ்வளவு நாளாவே பாத்தீங்கன்னா நாங்க கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்லவே விசிக தரப்புல இருந்து ஒரு தயக்கம் என்பது பார்க்கப்பட்டுச்சு. இப்ப அறிவிச்சிட்டாரு. விஜயர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே வெளியே வரலையே. கூட்டணி அறிவிச்ச பிறகும் அவர் தரப்புல இருந்து அந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்காரு. இது எப்படி பாக்குறது? அடுத்தது எங்க முச்சந்தில் நின்று கத்த போறாருன்னு தெரியல. அடுத்து எங்க மீட்டிங் போறாங்களோ அந்த முச்சந்தில் நின்று பச்சை நின்று ஏதாவது கத்திட்டு இருப்பாப்ல விஜய். அவ்வளவுதான். அவருக்கு அவர் இந்த கூட்டணி வேணாம்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன். அடுத்து எங்கேயாவது எங்க மீட்டிங் கூட அங்கதான் பேசுவாப்ல. அதாவதுங்க, அரசு நிகழ்ச்சிகளில் அரசியல் பேசக்கூடாது, கட்சி அரசியலே பேசக்கூடாதுங்கிறது தான் மரபு. ஆனா இவர் என்ன பண்றாப்புல, பதவியேற்ற நாள்ல இருந்து அரசு நிகழ்ச்சிகள்ல வந்து அரசியல் பேசிட்டு இருக்கிறாப்புல.
அவங்க யாரு இவங்க யாரு நான் என்ன பண்ண, அது அரசு நிகழ்ச்சியில் பேசக்கூடாது. இல்ல சுதந்திர தினத்திலேயே பேசினாரு. ஆமா சொல்றேன், சுதந்திர தினத்துல பேசுறாரு. எங்கெங்கெல்லாம் அரசு விழாக்கள் நடக்குதோ அங்க போய் இவரோட வன்மம் கொண்டு, ஓகேவா, அரசியல பேசிட்டு இருக்கிறாரு. இது சாதாரண விஷயம். இதே யாரும் கேட்கல முதல்ல. இது ஸ்டாலின் பேசிங்க சும்மா விட்டுருப்பாங்களா? இதே மாதிரி கலைஞர் பேசிங்க சும்மா விட்டுருப்பாங்களா? அரசு நிகழ்ச்சிகளில் அரசியலே இருக்கக்கூடாதுங்கிறது தான் மரபு. ஏன்னா இது அரசு, அவ்வளவுதான். இது கட்சி சார்ந்து கிடையாது. தாவேக்கா அரசு அங்க இல்ல, தமிழ்நாடு அரசு இருக்குது. அதே தாவேக்காட்ட கொடுத்துருக்காங்க மக்கள் மைனாரிட்டியா. அதனால அரசு நிகழ்ச்சிகள் அடுத்து எங்க அரசு நிகழ்ச்சி எங்கேயாவது இருக்குதோ அங்க போய் நின்றுட்டு அரசியல் பேசிட்டு இருப்பாப்ல. அதுதான் அவரோட எண்ணம். அடுத்த மீட்டிங் வரும்போது வேணுமா அதுக்கான பதில் சொல்லுவாப்ல. இன்னொரு விஷயம் அரசியல் வட்டாரங்கள் எப்படி பேசப்படுதுன்னா, இப்ப திருமாவளவன் அவர்கள் கூட்டணி அறிவிக்கிறாரு, அதுக்கான வரவேற்பு என்பது தாவேக்கால இல்ல. மறுபுறம் இடதுசாரிகளை ஓரங்கட்ட பாக்குறாங்க. அப்போ கூட்டணியில இவங்க அப்படியே எல்லாரையும் ஓரங்கட்டி விட்டு இந்த நாள் இல்லைன்னா என்ன அடுத்த நாள்ன்ற மாதிரி பாமக உள்ள வர முயற்சிருக்கிறார்களா? அதாவது இப்போ கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏன்னா இப்போ முன்னப்பதான் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகுது. இப்போ இந்த 100 நாளைக்கு முன்னாடி என்னன்னா, யாரு போக போறா, யாரு வரப்போறா, யாரை உள்ள இழுக்கிறது, இந்த பேரம் தான் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? வரலாற்றிலே ரொம்ப அசிங்கமான ஒரு சம்பவம் தமிழ்நாடு அரசியல் மாற்றம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான மாற்றம்னு இது இந்த வரலாற்றில் நம்ம பார்த்தது இல்லை. இந்த எம்எல்ஏக்களை பேரம் பேசி வாங்குறது, தனித்தனியாக வர வைக்கிறது, இந்த அயோக்கியத்தனங்கள் இங்கே நடந்ததே கிடையாது. என்னதான் திராவிட கட்சிகள் ஆட்சி இங்கே நடந்திருந்தா கூட அவங்க இந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. அதாவது திராவிட கட்சிகள் மேலே விமர்சனம் இருந்துச்சுல, அதில் பல விமர்சனங்கள் அவதூறுகள் தான். அதாவது மேம்போக்கா, அதாவது திராவிட கட்சிகள்னு விமர்சனம் வைக்கிறாங்களா, அது எல்லாமே அவதூறு தான். பர்சனலாக ஒரு திமுக மேலே வைக்கிற விமர்சனங்கள் கூட அது மொத்தமாக அவதூறாக தான் இருக்கும். அதிமுக மேலே அந்த மாதிரி இருக்காது. அதிமுக மேலே தனிப்பட்ட எந்த விமர்சனம் யாருமே வைக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் அதிமுக மேலே எந்த விமர்சனமும் கட்சி மேலே இருக்காது. மொத்தமாக திராவிடன்றுவாங்க. அதிமுக மேலே விமர்சனம் இருந்துச்சுன்னா மொத்தமாக திராவிட கட்சின்றுவாங்க. திமுக மேலே விமர்சனம் இருந்துச்சுன்னா மொத்தமாக திமுக கலைஞர் ஸ்டாலின் அப்படி பர்சனலாக போவாங்க. ஆனால் அவ்வளோ விமர்சனம்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப டீப்பாக போய் அந்த விமர்சனத்தில் பார்த்தீங்கன்னா அதில் பல அவதூறுகளாக தான் இருக்கும். அதே மாதிரி குதிரை பேரங்களோ அரசியலில் இந்த மாதிரி சீப்பான விஷயங்களோ அந்த கட்சிகள் பண்ணதே கிடையாது. மாறாக இவர் அரசியலுக்கு எல்லாரையும் தனித்தனியாக வாங்குறது, ஏன்னா ரேட்டு பேசுறது, இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை பண்ணி வச்சிருக்கிறாப்புல. அதே மாதிரி தான் இப்போ 100 நாளில் என்ன நடந்ததுன்னா, ஓகே இந்த கட்சியோட கேரக்டர் என்ன, அந்த கட்சியோட கேரக்டர் என்ன, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, யார் யாரு இப்போ எங்க மூவ் ஆகுறாங்க, சும்மா கம்யூனிஸ்ட் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களே, என்ன பண்றது இவங்கள ஸ்டெபிலைஸ் எங்க கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டிருந்தா நம்ம சந்தோஷப்பட்டுருப்போமே. இப்போ ஓகே அவங்க கேள்வியே கேட்கல. அவங்க கம்யூனிஸ்ட்கள் தரப்புல இருந்து நிறைய அறிக்கை வெளியா இருக்கு. அறிக்கை இல்லைங்க, போராட்டம் பண்ணணுங்க. நீங்க ஸ்தம்பிக்க வைக்கணும், அது இல்லையே. இல்ல திமுக தரப்புல இருந்து எத்தனை போராட்டங்கள் நடந்துச்சு, ஏன் கம்யூனிஸ்ட்கள் மீது மட்டும் ஏன் போராட்டம் நடத்தலன்ற கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறீங்க? திமுக சபையில எதிர்கட்சியா இருக்குது. சபையில எதிர்கட்சி அவங்க போராட்டம் பண்றாங்க, அறிக்கை விடுறாங்க, போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இடதுசாரிகளுங்க, இப்போ திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாருமே இடதுசாரிகள். கொள்கை சார்ந்து போராட்டங்கள் அறிவிக்கணும். நான் கேட்குறேன், கொள்கை சார்ந்து. இப்போ சாதாரண கொலை குத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா 6 மாதம் அவங்களே டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க திமுகவே. ஓகேங்களா? ஆனால் டீலிமிட்டேஷனில் கம்யூனிஸ்டுகளோட பங்கு என்ன, டீலிமிட்டேஷனில் விசிகாவோட பங்கு என்ன? டீலிமிட்டேஷனுக்கு போராட்டம் அறிவிச்சாங்க திமுக, அறிக்கை வெளியிட்டாங்க. ஓகேங்களா? இப்படி சின்ன சின்ன எல்லா பிரச்சனைக்கும் காவிரி விவகாரத்தில் போராட்டம் அறிவிச்சாங்க. காவிரி விவகாரத்தில் திமுக விசிக அறிவிச்சுதா? கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்ணாங்களா? இல்லையே. கொள்கை பிரச்சனை சார்ந்து அவங்க தங்களோட போராட்டங்களையும் அறிக்கைகளையும் விட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதை விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் பண்ணலைங்கிறது நம்மளோட வாதம். கொள்கை சார்ந்து நீங்கள் எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணலை. நீங்கள் சட்டம் ஒழுங்கு கொடுக்கலாம், கொள்கை பிரச்சனை நீங்கள் இறங்கி தான் போராடணும். அந்த அழுத்தத்தை நீங்கள் தாவேக்காவுக்கு கொடுக்கலங்கிறது தான் நம்மளோட குற்றச்சாட்டு. ஸோ தாவேக்கா இப்போ என்ன பண்ணுதுன்னா ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. இப்போ யார் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கொஞ்சம் பழகினதுனால திரும்ப எப்படி தோழர்கள் எப்படின்னு அவங்களுக்கு ஒரு அசியூம் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாரையும் பார்த்துட்டு ஓகே செட்டில் ஆகிட்டு, ஓகேப்பா இவங்க வேணாம், இவங்க வேணும், போய்க்கோங்க, எங்களுக்கு ஆள் ரெடியா இருக்குன்ற அந்த மாதிரி. இப்போ எப்படின்னா, இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் மிரட்டினீங்களா, அப்படிலாம் மிரட்ட முடியாது. நாங்களும் இங்கே சைடில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் போனீங்கன்னா நான் இழுத்துருவேன். போறீங்களா? போனா போக வைக்கிறேன். ஏதோ ஒன்று சுற்றறிக்கைகள் அந்த திமிர்த்தனம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தாவேக்கா அரசுக்கு. அந்த ஆட்கள் பிடிச்சி வச்சுதான் திமிர்த்தனம். ஏன்னா இப்போ சௌமியா அன்புமணியோட அந்த நெருக்கமாக இருக்கலாம், தகைசால் தமிழருக்கும் அந்த அவங்க அப்பாவுக்கு கொடுத்ததா இருக்கலாம்,
அன்புமணியோட சேர்ற மீட்டிங்கா இருக்கலாம். பேட்மிண்டன் ஆடுறது அதை வச்சு ஏற்கனவே வந்து புஷியானந்தை பார்த்து நான் வந்து அறிக்கை கொடுத்தேன்னு அன்புமணி சொன்னாப்புல. ஸோ இந்த நெருக்கங்கள் அதிகமாக அதிகமாக ஒரு குழப்பங்கள் நிலவுது. அது நீங்க சொன்னது சரிதான். விசிகா மாநாட்டோட தேவையில்ல எல்லாத்தையும் அவர் பேசி இல்ல இவ்வளவு விஷயங்கள்ல கம்யூனிஸ்டுகளால உணர முடியலையா? இப்ப நம்மளே இவ்வளவு பேசுறோம்ல, இப்ப பொதுவாக ஒரு அரசியல் களத்துக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் புரியுது. பாமக உள்ளவரை பாக்குறாங்க, ஓரங்கட்ட பாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் பேசப்படுது. அப்ப நம்மள ஓரங்கட்ட பாக்குறாங்கன்ற பட்சத்துல ரொம்ப அழுத்தி திருத்தமாகவே ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலாம். அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சு அது சூசகமா அணுகிறதானே இருக்குது. இப்போ ரொம்ப போராடினா வெளில அனுப்பிச்சிருவாங்க. போராடாமே இருந்தால் நம்ம கேள்வி கேட்போம். இந்த நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்குது. ஆட்சியை விட்டும் போகக்கூடாது, அதிகாரமும் ரொம்ப முக்கியம். அதனால அது ஒரு நெருக்கடி தான் அவங்களுக்கு. அதிகாரத்துல இருந்தே நம்மளால கேட்க முடியலன்ற பட்சத்துல வெளியே வந்துட்டா இது இன்னும் அந்த அதிகாரம் போயிடும், வேஸ்டா போயிடுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அந்த அதான் ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைம்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறாங்க. அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா இப்போ அவங்க எதிர்க்கிறாங்க, அவங்க விமர்சனம் பண்ணால் ஓப்பனான காரணங்கள் வேணும். ஓப்பனாக எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ விஜய் அவங்க அந்த பிஜேபியோட பி டீமா இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி ஓப்பனாக எக்ஸ்போஸ் பண்ணி தான் அவங்க வந்து போராட்டத்தை அறிவிக்கணும். என்ன காரணங்களா சொல்லிட்டு போனாங்களோ அப்போ அதே கம்யூனிஸ்ட்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம், இப்போ கேட்பாங்க. அப்போ அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். கடுமையான விமர்சனங்களை வந்து தாவேகா மேல கம்யூனிஸ்டுகளை எடுத்து விசிகா வைக்கணும். அதை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அது என்னைக்கு அந்த இடத்துக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் தள்ளப்படுறாங்களோ அன்னைக்கு அவங்க வெளில வருவாங்க. நிச்சயமா தொடர். கண்டிப்பா இனி வரும் காலங்கள்ல விஜயவர்களும் தாவேக்கா ஒட்டுமொத்தமாக இடதுசாரிகளாலே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.